திரு அன்வர் ராஜா குறுக்கிடுறாரு. திரு அன்வர் ராஜா, இடஒதுக்கீட்டுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை போன்ற தொனியில் இந்த வாதம் போய்கொண்டே இருக்கிறது. இல்ல வாதத்தை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய மாற்று கருத்தை நீங்க சொல்லுங்க. அவங்க தரப்போட அவங்க வாத கருத்தை சொல்றாங்க, நீங்க உங்க தரப்பு கருத்தை சொல்லுங்க. அதான் சொல்றேன். சட்டநாதன் கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் கலைஞர் 48% இடஒதுக்கீடை கொடுத்தார். 1970 அந்த இடஒதுக்கீடை கொடுத்தார் என்று நம்முடைய பேராசிரியர் சொன்னார். 1970 கலைஞர் கொடுத்தார் என்றால் அது கலைஞருக்கு மட்டும் பெருமை இல்லை. 1970 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் திமுகவில் தான் இருக்கிறார். நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்களும் சேர்ந்து எல்லோருமாக சேர்ந்து பெற்றதுதான் அந்த இடஒதுக்கீடை தவிர தனியாக திமுகவுக்கு என்று ஒன்றுமில்லை. ஆனால் அண்ணா திமுகவுக்கு என்று தனியாக இருக்கிறது. அண்ணா திமுக 72 தோன்றி 77 ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு நாங்கள் கொண்டு வந்த இந்த 20% உயர்வு என்பது மிகப்பெரிய சரித்திர புகழ் வாய்ந்த உயர்வு, சாதாரணமான உயர்வு அல்ல. ஒன்று. இரண்டாவது, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னார்கள். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற ஒரு கொள்கையை முதலில் முன்வைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் முதலில் முன்வைத்து அவருடைய ஆட்சி காலத்தில் தான் நீதிபதி ராஜரத்னம் தலைமையில் ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு சர்ச்சார் கமிட்டியில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் தரவுகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு தருவதற்கான தரவுகளை எல்லாம் சேர்த்து நீங்கள் அரசுக்கு பரிந்துரை செய்யுங்கள் என்று நீதிபதி ராஜரத்னம் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியை அமைத்தார். ஆனால் அதற்கு பிறகு 2006 துரதிருஷ்டவசமாக நாங்கள் ஆட்சியை இழந்தோம். அதற்கு பிறகு கலைஞர் வந்தார். கலைஞர் வந்ததற்கு பிறகு 2 ஆண்டுகள் சத்தம் போடவே இல்லை, அமைதியாக பேசாமல் இருந்தார். அதற்கு பிறகு ராஜரத்னம் கமிஷனை கலைத்துவிட்டு அவர் ஒரு கமிட்டி போட்டார். அதில் நீதிபதி ஜனார்த்தனன் தலைமையிலே ஒரு கமிட்டியை கலைஞர் போட்டார். நீதிபதி ஜனார்த்தனன் தலைமையிலே ஒரு கமிட்டியை போட்டு அதை பரிசீலிக்கிற போது அந்த கமிட்டியிலே ஒரு கிறிஸ்தவர் இல்லை, ஒரு இஸ்லாமியர் இல்லை. ஆக இப்படியெல்லாம் நடந்தது. இதெல்லாம் அந்த அரசியல் வரலாறு இப்படியெல்லாம் நடக்கிறது. ஆக நீ இடஒதுக்கீடு என்பது என்றால் அது திமுக அண்ணா திமுக தான். நான் ஒப்புக்கொள்கிறேன். திராவிட இயக்கங்கள் தானே தவிர வேறு கட்சிகள் உள்ளே எங்களுக்கும் இருக்கிறது உங்களுக்கும் இருக்கிறது என்று சொல்வதெல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடியதல்ல. இடஒதுக்கீடு வழங்குவதில் அவர்களுக்கு உண்மையான இஷ்டமும் இல்லை, தர வேண்டும் என்ற ஆர்வமும் இல்லை. இடஒதுக்கீடு தான் அவர்களுடைய கொள்கை, அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். சரி, அதிலிருந்து இதிலே உள்ளே எங்களுக்கும் இதிலே உரிமை இருக்கிறது என்று அதிமுக கேட்பதை போல மற்ற கட்சிகள் கேட்பதில் எந்த நியாயமும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவுக்கு தான் திமுகவை விட பெரிய பங்கு இருக்கிறது. அதிமுகவுக்கு தான் திமுகவை விட இடஒதுக்கீட்டு விஷயத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறுபடியும் இடஒதுக்கீடு விவகாரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கு அப்படின்றத ஜெகயன் சொல்றாரு. அவர் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, ஜெயலலிதா அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, 6% இடஒதுக்கீடு தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டேக் ஓவர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாரா? நடத்துகிற போது இதற்கு ஒரு ஆபத்து வந்தது. ஏனென்றால் மண்டல் கமிஷன் தீர்ப்பு என்ன சொல்கிறது? இடஒதுக்கீடு 50% மேல் போகக்கூடாது என்று சொல்கிறது. இடஒதுக்கீடு 50% மேல் போகக்கூடாது என்று சொல்கிற போது ஏற்கனவே 69% இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு அது பாதகமாக இருக்கிறது. எனவே உடனடியாக அதை காப்பாற்ற வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார். சர்வ கட்சிகளையும் அழைத்தார், பேசினார், அதற்கான தரவுகளை திரட்டினார், டெல்லிக்கு சென்றார், நம்முடைய நரசிம்மராவ் அவர்களை பார்த்தார், அதற்கான ஆதரவை அவரிடம் பெற்றார். அட்டவணையில் சேர்க்கிறதை யாரும் மறுக்கல. திரு அன்வர் ராஜா கொண்டு போய் சேர்த்தார். அட்டவணையில் சேர்க்கப்பட்டதை யாரும் மறுக்கல. ஒன்றுதான் இடஒதுக்கீட்டை இடஒதுக்கீட்டை 20% 69% உயர்த்தி தந்தவர் எம்ஜிஆர், அதை காப்பாற்றியவர் புரட்சி தலைவி அம்மா. அவ்வளவுதான். நாங்கள் இந்த அருந்ததிற்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கவில்லை. இந்த இடஒதுக்கீடு